பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் எங்களை பிழைக்க பண்ணுறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தை என்ன? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் புசிக்க வேணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக அறிந்து அதனை புரிந்து அதனை முற்றும் முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் எங்கள் முக்கியமான இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் என்ற 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதை நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கு முதல் சிலுவையை பற்றிய அறிவு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றிய அறிவு அறவே இல்லாதபடி இருக்கிறபடியினால் முதல் சிலுவையை பற்றி மேலெழுந்த வாரியாக அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக நான் சில மிக முக்கியமான வேத வாக்கியங்கள், சிலுவையை பிரகடனப்படுத்துகிற மிக முக்கியமான அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து முதல் உங்களுக்கு பிரசங்கித்து அதில் ஒரு அறிவை நீங்கள் பெற்ற பின்பு உடனடியாக ரோமர் 6க்கு நாங்கள் போகும் பொழுது கிரகித்து கொள்வது கிறிஸ்தவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியத்தை ஏற்கனவே இந்த வேத வாக்கியத்தில் தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். லூக்கா 19:41-44 மறுபடியும் சொல்லுகிறேன். நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் லூக்கா 19:41-44 வரை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும்
தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக ஒரு முக்கியமான நோக்கம், சிலுவைக்கு போகிறதே அவருடைய முக்கியமான நோக்கம். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரவேலியர்கள் அவரை யார் என்று அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருந்ததன் நிமித்தம் இந்த லூக்கா 19:41-44 சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை அவர் இஸ்ரவேலியர்களுக்கு சொன்னார். நீங்கள் என்னை அறியவில்லை, அறிந்திருந்தால் உங்களுக்கு சமாதானம் கிடைத்திருக்கும். நான் யார் என்றதை அறியவில்லை, நான் என்னத்திற்கு வந்திருக்கிறேன் என்றதை நீங்கள் அறியவில்லை, அதை நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளாக இருந்திருக்கும் என்று சொல்லி இந்த 19:41-44 சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம் ஆண்டவரே. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை செய்து எங்களுக்கும் பரமபிதாவுக்கும் நடுவில் இருந்த பகைமையை முழுதுமாக விலக்கி எங்களை நீதிமான்களாக்கி எந்த நேரமும் பிதாவை உம்மிடத்தில் துணிவோடு வரக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah to the Lamb of God. அப்போ இந்த லூக்கா 19:41-44 சொல்லப்பட்டிருக்கிற அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக அதனை கொஞ்சம் விவரமாக பார்த்து அதற்கு பின்பு கடந்த செய்தியோடு நான் இதனை தொடர்பு படுத்தி பிரசங்கிக்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா 19:41-44 44 வரையும் இப்பொழுது 41வது வசனத்திலே அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, அப்போ சமீபமாய் என்று சொல்லிக்க எருசலேமுக்கு கிட்டவாக அவர் வந்திருக்கிறார். வந்து அதற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுது. அதாவது உலகத்தில் உள்ள தலை சிறந்த கட்டிடங்களில் இந்த ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள பிரபல்யமான கட்டிடங்களில் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரபல்யமானது என்று ஒரு பிரமிக்கத்தக்க முறையில் அந்த ஆலயம் கட்டியிருக்கிறத பார்த்து அவர் அந்த நகரத்தையும் பார்த்து அந்த நகரத்தில் நடக்க போகிற எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே அறிந்தார். அதன் நிமித்தம் இந்த ஆலயத்துக்கு இப்படி ஒரு சேதம் வரப்போகுதே, இந்த ஆலயத்தை வணங்குகிற ஜனங்களுக்கு பெரும் சேதம் வரப்போகுதே என்று சொல்லி அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அப்போ விக்கி புலம்பியவர் அழுகிறார். அப்போ இதனை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் இவரே இப்படி அழுகிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த அவர் காரணத்தை சொல்கிறார்.
என்ன காரணத்துக்காக நான் அழுகிறேன் என்றதை அவர் சொல்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ அவர் சொல்கிறது என்னென்று சொன்னால், வேத வாக்கியங்களை அறிந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சரியான முறையில் அறிந்து நான் வரப்போகிறதை பற்றி அந்த தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விருப்பத்தோடு நீங்கள் தேடி ஆராய்ந்து என்னை அறிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எவ்வளவாய் சமாதானம் பெருகி இருக்குமே. ஆனால் இப்போவோ நீங்கள் அதை பற்றி அறியாமல் இருக்கிறபடியினால் சமாதானம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுதோ அவர்களின் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இஸ்ரவேலியர்களை பார்த்து உங்களுக்கு அதனை அறிய முடியாத நிலைமையிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், நான் யார் என்று உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை, உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், ஆவிக்குரிய குருட்டுத்தனம், ஆவிக்குரிய செவிட்டுத்தனம், மற்றது இருதயத்தில் மந்தம், இவைகள் எல்லாம் உங்களை முற்றும் முழுதுமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை நீங்கள் அறிய விருப்பமில்லை, அதை நீங்கள் கேட்க விருப்பமில்லை, அதை உணர விருப்பமில்லை. ஆனபடியினால் உங்களுக்கு தேவையான முக்கிய அம்சங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்தது 43 உன்னை சந்திக்கும் காலத்தை, இதுதான் முக்கியமான பகுதி. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்தாக நான் வருவேன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு அடையாளமாக பலிகளையும் கொடுக்க வேணும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எதை பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் அறிய முயற்சிக்கவில்லை, அதுகள் ஒன்றை நீங்கள் அறிய முயற்சிக்கவில்லை. இப்பொழுது 4000 வருஷ காலம் சென்று நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் என்ன, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், ஆரென்று அறியாமல் இருக்கிறீர்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறியவில்லையா இருந்தால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, அதாவது தவற விடாமல், உன்னை தப்ப விடாமல் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டுவார்கள். என்னை அறிகிறதில் தான் உன்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. என்னை அறியவில்லையா இருந்தால் சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டுவார்கள் என்று சொல்கிறார். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு, எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எல்லா பக்கத்தினாலும் உன்னை நெருக்கி உன்னை வளைந்து கொண்டு முற்று முழுதுமாக ஆக்கிரமிப்புக்குள்ள, அதாவது முற்று முழுதுமாக நீங்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் வருவார்கள். அப்போ உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று சொல்லப்படும் பொழுது ரோமர்கள் கல்லுகளால் மதில்களை செய்து எருசலேமை சுற்றி வந்தார்கள். அப்போ ஒரு மனுஷராக தப்பி போகாதபடிக்கு கல் மதில்களால் அவர்கள் சூழ்ந்து முற்று முழுதுமாக ஆக்கிரமித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னையும் முன்னில் உள்ள பிள்ளைகளையும், இது முற்றுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமே உன்னில் இருக்கிற பிள்ளைகள். அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரம் இஸ்ரவேலியர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் இது நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முன்கூட்டியே ஆண்டவர் அதை தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இஸ்ரவேலியர்களுக்கு சொல்கிறார். உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் கவனமாக கேட்டுக்கொள், உன்னிலும் உள்ள பிள்ளைகளும் தரையாக்கி போட்டு,
அப்போ எருசலேம் மணல் மேடாக ஆக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் தளபதி தீர்த்துவினால் முற்று முழுதுமாக எருசலேம் மணல் மேடாக்கப்பட்டது. உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இது ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவற்றை தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு அந்த எருசலேம் ஆலயம் முற்று முழுதுமாக உளப்பட்டதென்றும் மிகா 3:12 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னை அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறியவில்லை, அறிந்திருந்தாயானால் உனக்கு சமாதானம் கிடைத்திருக்கும், உன்னுடைய கண்கள் மூடப்படாமல் இருந்திருக்கும். என்னை அறிந்தால்தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், என்னை அறிந்தால்தான் ஆவிக்குரிய செவிகள் துறக்கப்படும், என்னை அறிந்தால்தான் இருதயம் உணர்கிற இருதயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். என்னை அறியவில்லை, ஆனபடியால் அவர்கள் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொன்ன செய்தியில் என்ன சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், எண்ணிலடங்காத கிறிஸ்தவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடைசி செய்தியில் அதை சொல்லியிருந்தேன். அப்போ என்ன நான் சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், யோவான் 10:10 சொல்லப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக அநேகமான கிறிஸ்தவர்கள் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருந்தார். அப்போ அதே நிலைமையில தான் அநேகமான மனுஷர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அது அல்ல நோக்கம். கிறிஸ்து வந்தது யோவான் 10:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, பரிபூரணமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்கே நான் வந்தேன். அப்போ அந்த வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் அனுபவிப்பதாக இல்லை. அப்போ இவர்கள் ஜனங்கள் உண்மையில் என்ன மாதிரி என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், மறு ஜென்மம் முழுக்க பெற்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மாம்ச இச்சைகளினால் முற்று முழுதுமாக இழுப்புண்டு, அந்த மாம்ச இச்சைகளினால் அவர்கள் சிக்குண்டு, பாவ செயல்களை தவிர்க்க முடியாமல் செய்து மாம்சத்தின் கிரியைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்கு பிழைத்திருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நான் கடைசியாக உங்களுக்கு சொன்ன செய்தியில், அநேகமான கிறிஸ்தவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவில்லை. அதற்கு பதிலாக நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ ஆண்டவர் யோவான் 10:10 பரிபூரணமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு தர வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிபூரண வாழ்க்கை தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறு ஜென்மம் முழுக்க பெற்றிருக்கிறார்கள், மறுபிறப்பை பெற்றிருக்கிறார்கள். இப்படி இருக்க மாம்சத்தின் இச்சைகளினால் இழுப்புண்டு சிக்கொண்டு பாவ செயல்களை தவிர்க்க முடியாமல் செய்து மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை பாவம், அந்த பாவம் மறுபடியும் ஆள்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இக்கட்டில் இருந்து அவர்கள் விடுதலை பெற தமாலான சகல முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ
கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினால இந்த மாம்ச இச்சைகளிலும் மாம்சத்தின் கிரியைகளிலும் இருந்து தப்பி பிழைப்பதற்காக தம்மாலான சகல முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொல்லிக்க, ஆவிக்குரிய நற்கிரியைகளிலே அவர்கள் தாராளமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதே தவிர வேறொன்றும் இல்லை என்றதை நாம் மறந்து கொள்ள வேணும். இதுதான் தற்போதைய கிறிஸ்தவர்களின் பெரிதாபகரமான நிலைமை. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள், சில பேர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்யப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தம்மாலான அவ்வளவு முயற்சியையும் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ நற்கிரியைகளில் அவர்கள் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் பாவத்தில் இருந்து தாங்கள் விடுதலை அடையலாம் என்று சொல்லி அவர்களுடைய முயற்சி முழுதும் விருதாவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாளுக்கு நாள் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுதே தவிர வேறு எந்த பிரயோசனமும் ஏற்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவர்கள் சோர்வடைந்து கிறிஸ்தவத்தை விட்டு விலகி தம்முடைய முந்தின சோரம் போன வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான கிறிஸ்தவர்கள் மனச்சோர்வு வியாதியினால், மனச்சோர்வு வியாதியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு தவிர்க்க முடியாமல் மருந்து குளிசைகளுக்கு தங்களை அடிமைகள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எண்ணிலடங்காதவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து பிசாசுக்கு கொள்ளையாய் போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பக்கத்தால் பார்க்க அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். விலகி தங்களுடைய முந்தின சோரம் போன வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் டிப்ரெஷன், மனச்சோர்வு வியாதியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு தவிர்க்க முடியாமல் மருந்து குளிசைகளுக்கு தங்களை அடிமைகளாக்கி வைத்திருக்கிறார்கள். எண்ணில் அடங்காத கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து பிசாசுக்கு கொள்ளையாய் போயிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனோ ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அறிவில்லாமையினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ உலகத்தினுடையதும் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையும் இதுவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டது எதுவோ அதுதான் அறிவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கு என்ன நடக்குது என்று சொன்னால், அறிவில்லாமல் இருப்பதல்ல இங்கு சொல்லப்பட்ட அறிவீனம். வேண்டுமென்றே தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிற அறிவீனம்தான் அநேகமான கிறிஸ்தவர்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த விதமான அறிவீனத்தினால தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனையே நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், அவர்கள் அறியலாம், ஆனால் அவர்களுக்கு அறிய விருப்பம் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் அதை அறிய அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் சரியான ஆவிக்குரிய அர்த்தம் அதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றி ஏசாயா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்ட
தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் 14ஆம் வசனத்தில் இந்த அறிவீனத்தினாலே ஏற்படுகிற பாரதூரமான விளைவு என்ன என்பதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் ஜனங்கள், தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரும் என் ஜனங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட சிறை என்ன? ஆவிக்குரிய சிறை இருப்பை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ள நோய் போல அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சிறை இருப்பினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் நிச்சயமாக பட்டினி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம், தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் அறிவில்லாத பஞ்சம் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஆமோஸ் 8:11-13 சொல்லப்பட்டிருப்பதை கிறிஸ்தவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமோஸ் 8:11-13. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். அப்போ ஆமோஸ் 8:11-13 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை கிறிஸ்தவர்கள் மிகுந்த கவனம் அதற்கு செலுத்த வேணும். ஏனென்றால் தற்பொழுது இது நடைமுறையில் இருக்கிறது. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்போ ஏன் அப்படி பஞ்சத்தை அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனபடியால் பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆமோஸ் 8:11-13 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதுதான் தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. சிலுவையின் செய்தி, கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறியாமல் இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய சிறையிருப்பு நிச்சயம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறிய விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய சிறையிருப்பை அவர்கள் நிச்சயமாக சந்திக்க வேண்டி வரும். உலகம், மாம்சம், பிசாசு ஆகியவற்றை மேற்கொண்டு சுயாதீனத்தை பெற வேண்டுமானால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்களையும் விசுவாசிப்பதனால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு சட்டபூர்வமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் வல்லமையாக நம்மில் செயற்பட்டு நமக்கு எது தேவையோ அதனை பெற்றுக்கொள்வதற்கு தம்மாலான அவ்வளவுத்தையும் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரோமர் 6:3-14 வரை இதை சொல்கிறது. தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் எல்லாவற்றிலும் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் மட்டும் அவர்களிடத்தில் அறிவில்லை. அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அப்போ சிலுவையின் செய்தியோர்தான் விளங்காவிட்டால் சாத்தான்
அவன் நிச்சயமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.